Hi my dear learners, this is Prashant. SSC examல previous year mathematics question எல்லாத்துக்குமே ஒரு clear கட்டான சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ நல்லா கவனிங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம். ஸ்டே டியூன். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேல வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே வந்து நமக்கு 3x + 2y the whole square minus 3x minus 2y the whole square. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளே எக்ஸுக்கு வந்து ஒரு 2 வேல்யூவை அசியூம் பண்ணிப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் x is 1 and y is -2 or -1. நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நான் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் we will be getting okay 3 minus 2 the whole square minus 3 plus 2 the whole square. அப்போ இது என்ன வரும்னா 1 square is 1 and here it is 5 square. அப்போது 5 square வந்து it is 25. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் -24 வருது. அப்போ இந்த சேம் வேல்யூ எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூவை இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். 9x² - 4y² அப்படின்ட்டுருக்குன்னா ஓகே 9 × 1 ஸ்கொயர் -4 × -1 ஸ்கொயர். அப்போ இதில் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. 9 - 4 வரும், தட் இஸ் 5. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரலை. சரியா? ஆப்ஷன் பி நம்ம செக் பண்ணுவோம். 12 × x × y இல்லை. அப்போ 12 ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 1 போடணும். ஒய்க்கு பதிலாக -1 போடுறோம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் வில் பி கெட்டிங் -12. ஆனால் நமக்கு ஆன்சர் 24 வரணும். அப்போ இது வரல, அவுட்டு. ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி வந்து என்னென்னா 18x² - 8y². அப்போ இதை ட்ரை பண்ணோம்னா 18 × 1² minus 8 × -1². இது 18 - 8 அப்படின்னு வரும், தட் இஸ் 10. ஆனால் நமக்கு 24 வரணும். திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அடுத்து ஆப்ஷன் டி போகிறேன். இந்த மூணுமே இல்லைனா ஆப்ஷன் டி தானே ஆன்சராக இருக்கும் அப்படின்றது நம்ம கெஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். தட் இஸ் 24xy. அப்போது 24 × 1 × -1 that gives -24. அப்போது இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நம்ம ரேண்டமாக வந்து ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறோம். இப்போ நான் வந்து x = 1 and -1 எடுத்தேன். நீங்கள் x = 0, y = 1 என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் போடுறேன். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னா, we are going to use formula. So what is given here is 3x plus 2y the whole square minus 3x minus 2y the whole square. So this is alternative method. This is of the form a² minus b². அப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா a plus b into a minus b. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா we will be getting okay the next step 3x plus 2y plus 3x minus 2y. இது a plus b into 3x plus 2y minus of 3x minus 2y அப்படின்னு போது -3x plus 2y அப்படின்னு வந்துடும். Here 2y gets cancelled. We will be getting 6x. ஓகேவா? இங்கே 3x gets cancelled. We will be getting 4y. ஸோ அப்போ இது என்னன்னா 6 × 4 வந்து 24xy. ஓகேவா? இது நம்ம ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர்.